நெத்தி தலை ஷேப்பு கை விரல் ஒண்ணு விடாம எக்ஸாக்ட்டா ப்ரிசைஸா அப்படியே ஒரு மோல்ட் எடுத்து This is just cholesterol tightened up. When it's time to release. Don't worry, it's direct now. See, over to the middle? Yeah, top of them. Gotcha. Try to stand up. Okay. And can do this, You can go like this. and then, pull out, so. Yeah, because you have... அப்புறம் 3D ஸ்கேன் எடுத்து அப்புறம் பல்லு முதற்கொண்டு கரெக்டா அது இது பண்ணி அப்புறம் லென்ஸ் கம்ப்ளீட்டா டாப் டு பாட்டம் சாருக்கு என்னென்ன வேணுமோ full body வந்து அப்படியே மெஷ்ஷா கன்வெர்ட் பண்ணிட்டு நாங்க நிறைய சீக்வென்ஸ்ல ஆக்சுவலா வந்து நம்ம நிறைய இடத்து வந்து ரஜினி சார் டைரக்டா பண்ணிருக்காங்க பட் சர்டன் சீக்வென்ஸ் வந்து எஸ்பெஷலி இந்த கிளைமேக்ஸ்ல வந்து அந்த பால் ஆஃப் ஃபார்ம் ஆகுறது இந்த எல்லாம் இருந்து அது வந்து ஃபுல் சிஜி கேரக்டர் ஸோ அந்த இடத்துல எல்லாம் வந்து நாங்க வந்து இந்த பாடி மெஷ் யூஸ் பண்ணிருக்கோம் இது ஆக்சுவலி டூமினேட் ஸ்டேஜ் என்னன்னா ஹை ரெசல்யூஷன் டீடைல்ட் ஃபேஸ் ஸ்கேனிங் ஃபேஸ் வந்து எக்ஸாக்டா அவர் மாதிரியே ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணி இது பண்ணிருக்கோம் முன்னாடி நிறைய ஸ்கேனிங் இருக்கு லைக் ஃபுல் பாடி ஸ்கேனிங் ஃபேஸ் ஸ்கேனிங் இருக்கு பட் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா இது வந்து லைட்டிங்கோட சேர்ந்து முன்னாடி வந்து நார்மலா ஃபுல் பாடி ஸ்கேனிங் அந்த ஃபேஸ் ஸ்கேனிங் என்னன்னா 3D ஸ்கேனிங் என்னன்னா ஜஸ்ட் பேசிக்கா ஒரு ஃபிளாட் லைட்டிங்ல வந்து ஒரு டெக்ஸ்சர் வரும் அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம இங்க வந்து எக்ஸ்ட்ரா லைட்டிங் வேணும்னா அது நம்ம பெயிண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இல்ல கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும் பட் இதுல அப்படி கிடையாது பால் வந்து எல்லா சைட்ல வந்து லைட்ஸ் இருக்கும் அதுல வந்து ரஜினி சார் உட்கார வச்சுட்டு ஸோ ஒரு லைட்டை ஆன் பண்ணி ஸோ எல்லா ஆங்கிள்ஸ்ல வந்து லைட் ஆன் பண்ணி அவர் ஃபேஸ் எப்படி இருக்கும் அது வந்து கேப்சர் பண்ணும் ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு எல்லா லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல அவரோட ஃபேஸ் எவ்வளவு 100% ரியலிஸ்டிக் அதெல்லாம் டெக்ஸ்சர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். This light is supposed to be on. Every light has its own designation. Then you use the reference, so they will work with each light. Right. Light levels. Hey Paul, you want to give me an opinion here too? Yeah. உண்மையிலே ரஜினி சார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவோம் ரொம்ப பொறுமையா 3 நாள் உட்கார்ந்து ஃபுல்லா தன்னை அப்படியே ஒப்படைச்சிட்டு இருந்ததனால அவங்களே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. This was the first time we worked with Srini from Indian Artists. He's the visual effects supervisor on the project, and I'd have to say he's been so important to us on this project because so much of our work he has to work with too to get rid of us in our green screen suits or our rod removal or a lot of the, we just had to work very closely with him, and he's been so great. Again, the give and take between us, the talking about it, the dialogue, the listening to each other,
it's been a very easy process. ஹே என்ன பேசுற அந்த மாதிரி அந்த டைலாக் வரும்போதெல்லாம் அது வந்து அந்த ஃபுல் எக்ஸ்பிரஷன் வந்து நாங்க சிஜில ட்ரை பண்ணோம். பட் அது வந்து ரியலிஸ்டிக் லைஃப் வந்து நாங்க என்ன பண்ண கூட அந்த கொண்டு வரலாம். பட் இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். சிட்டி வந்து போரால்ஸ் பண்றதுக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஒரு லேயர் வந்து நம்ம அனிமேட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அதே சமயத்துல அந்த பின்னாடி இருக்கிற லேயர் வந்து காம்போசிட் பண்ணி கிரீன் ஸ்கிரீன் பண்ணி காம்போசிட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறமா அதுல மோஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிருக்கோம். எல்லாம் பிளெண்ட் பண்ணி ஸோ ஒரு பிளான் பண்ணி அந்த அவுட்புட் கொண்டு வந்திருக்காங்க. At the end of the film, there's a scene where Regini, as the robot, disassembles himself, takes himself apart, and we had to figure out how to do that, and it was very effective. In fact, I remember one day on set while we were shooting it, Sabu, the art director, came in and he looked at the monitor and he couldn't figure out how we were doing it because everything lined up so well. There's the disassembly scene is very touching when he takes himself apart and takes his arms and his legs and eventually his head off and stores it. எல்லாருக்கும் தொட்ட ஒரு விஷயம் இல்ல, எனக்கு பிடிச்ச ஒரு சீன் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கடைசியா வந்து சயின்டிஸ்டே சொல்லுவார் இந்த மாதிரி நீயே டிஸ்மேண்டில் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அவர் அதை டிஸ்மேண்டில் பண்ணும்போது லைஃபோட ரிலேட் ஆகும். ஒரு விஷயமும் லைஃபோட ரிலேட் ஆகும் அந்த டயலாக்ஸ் எல்லாம். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். கொஞ்சம் தெரியும் இது ஒரு படம் தான், பட் அது அந்த சீன் எடிட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டா ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தது, ஒரு ரிலேட் பண்ற அளவுக்கு ஃபீலிங்ஸ் இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன்.